வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கார்ட்டூன்ஸ் சேனல் தான் பார்க்க போறோம். மஞ்சுமல் பாய்ஸ் ஸ்பூஃப் போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இந்த மூவி ஸ்பூஃப் யார் படைச்சு காயப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது, வழக்கமா சொல்றதா. பட் ஏன் இப்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதனால இந்த மூவி ஸ்பூஃப் வழக்கமான ஒரு ஸ்பூஃப் தானே தவிர தனிப்பட்ட எந்த ஒரு மனுஷனை காயப்படுத்துறதுக்காகவோ இல்ல அவமரியாதை செய்யறதுக்காகவோ எடுக்கப்பட்டது கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா இந்த கதையோட கார்ட்டூன்ஸ் வெர்ஷன் தான் இந்த ஸ்பூஃப். சோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மனிதர் உணர்ந்து உள்ளது மனிதக்காரன் அல்ல. ஐயோ, காப்பிரைட் கொடுத்துறேன். அல்ல. டேய், என்னடா அல்ல அல்லன்னு இருக்க? என்ன சாரியா இல்ல போற? இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. டேய், இந்த கருமத்துல அவட தூக்கிட்டு வெளியில வரல, அப்ப படிக்கல, அவள கீழ இருக்கு. ஆமால. சரி, அப்ப இன்னொரு கமலஹாசன் பாட்டு பாடுறேன். டேய், அதெல்லாம் வேடா, ஒழுங்கா உள்ள இறங்கு. இல்ல, நான் பாடி போட்டு தான் இறங்குவேன். ஐயா, டேய், யாராவே என்னடா இப்படி பண்ற? சார், அவள பாட விடுங்க சார், ரெண்டு பேசியா இருப்பா. இது வேறயா? சரி, பாடி சொல்ல. மாட விளக்க யாரு இப்ப தெருவாரோ ஏத்துனா எனக்கு போதே இளவு பாட்டு பாடிக்கிட்டு இறங்குது. ஆமா, ஐயோ. ஹாய் கைஸ், என்ன எல்லாரும் குட்டன்னு கூப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு இப்போ ஃப்ளாஷ்பேக் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வரும், அதை மலையாளத்தில் பாருங்க, தயவு செஞ்சு தமிழில் பார்த்துறாங்க. சரி, சும்மா தானே இருக்கேன், ஒரு டூருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு யோ பார்த்து விடுங்க ஐயா. சாரி தம்பி, ஐயா பார்த்து விடுயா. அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வரேன்னு சொன்ன ஒருத்தர் வரல. அவனுக்கு போல ஏதாச்சும் ஒரு பரதேசி இழுத்துட்டு போலான்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த பரதேசியோட தம்பி பரதேசி, ஐயோ அந்த பரதேசி அது வேண்டாம், அதுக்கு போல அந்த பண்ணாடையை கூப்பிடலான்னு சொல்லி சொன்னச்சு. சரி, அதுவும் நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பரதேசிக்கு போல அந்த பண்ணாடையை கூப்பிடுறதுக்கு அது வீட்டுக்கு நான் போனேன். அதுதான் நான் வாழ்க்கையிலே பண்ண மெகா தப்பு. மெகா ஹிட், சூப்பர் ஹிட் தப்பு. சொல்லணும்னா என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. எது காசு இல்லையா? சரி, அப்ப நான் வரேன்னா வீட்டிலேயே கடை அப்படின்னு அப்பவே சொல்லி அந்த பண்ணாடையை அப்பவே கழட்டி விட்டுருந்தோம்னா அப்பவே படம் முடிஞ்சிருக்கும். ஆனா என் நேரம் காசு தானடா, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன சாப்பாடு தானே காசு வேணும். ஆனா கொஞ்சமா தான் நீங்கணும். ஓசில வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சட்டி சட்டியா கொட்டிக்கிட்டா அங்கேயே விட்டு வந்துருவேன். சரிடா குட்டா. அப்புறம் குளிருக்கு போட்டுக்கிறதுக்கு ஜாக்கெட் இல்லடா. ஆனா ஜாக்கெட் தானடா நான் வச்சிருக்கேன், தாரவா. அப்புறம் ஜட்டி கூட. நீ வரையணா போடா. ஏன்டா நீ எங்க போறிய? போகும்போதே எங்க வரணும் கேக்குது பாரு, வெள்ளங்கன மரத்தேன். எப்படியோ ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பி நைட்டு பழனிக்கு வந்தோம். அங்க வந்ததும் அடிவாரத்துல தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, ஆண்டவா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது பார்த்து செய்யணும் வேண்டிக்கிட்டேன். அது அவர் காதுல எப்படி விழுந்தா தெரியல, வச்சு செஞ்சுக்கிட்டு கர்த்தர் தான் அப்படி பண்றாருன்னு பார்த்தா முருகன் அப்படிதான் பண்றாரு. எல்லா சாமியும் பேசி வச்சுக்கிட்டு நம்மளை செய்யறாங்க அவ்வளோ இருக்கு. சரி, அதை விடுங்க, அது எப்போதும் நடக்கிறது. ஒரு வழியா டூர்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் குறுக்க போந்து குணாக்கேவுக்கு போலாம், சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அவன் யாரு தெரியுமா? சும்மா இல்லாம பல்லு வலிக்கிறது இவனுக்கு வர மாட்டேங்கிறேன். நிம்மதியா டூரை முடிச்சு வீட்டுக்கு போயிருப்பான். விட அப்புறம் நாங்க குணாக்கேவுக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னது வவ்வால்? ஹே வவ்வால், இங்க நான் யார் தெரியுமா? இது நீயா? பேட்மேனா? ஜி கருமா கேலட் மேன். யார பார்த்து கேலட் மேன்ங்கற? நோர்க்கி போடுவேன். அட்டாக்! இருங்க ஐயா, இருங்க. டேய், என்னடாச்சு? ஒரே வவ்வாலா வருது. அது ஒண்ணுடா, வவ்வாலுக்கு ஏதோ ஒரு சின்னதண்டா, அத எல்லாத்தையும் தரத்தி விட்டேன். அட கோப்பேதடாடே, ஏன்டா இவளெல்லாம் எப்பறா கூட வச்சிருக்கீங்க? சரி, கரெக்ட் வரேன். அப்புறம் நான் குணாக்கேவுக்கு வந்தோம். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தவங்க எல்லாம் பாறையில அவங்க கேங்கோட பேர் எழுதி வச்சிருந்தாங்க. சரி, நம்ம கேங்கோட பேர் எழுதுவோம்னு சொல்லிட்டு நான் மஞ்சுமல் பாய்ஸ் பேர் எழுது அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பரதேசி எல்லாம் ஓடியா வந்து போட்டோ எடுத்துக்க, மஞ்சுமல் பாய்ஸ் எழுதிருக்கோம். அதான் எல்லாம் வா வந்து போட்டோ எடுத்துக்க.
பாயசம் எழுதி வச்சிருக்கீங்க. மஞ்சள் பல்ல பாயசா? ஆனா ஆமா. டேய் என்னடா இப்படி எழுதி வச்சிருக்க? பாக்குறவங்க அப்புறம் என்ன நினைப்பேன்? பல்ல வளர்க்காத எங்கன்னு நினைக்க மாட்டேன். அன்னைக்கா முதல்ல ஆளை பாரு. இரு நான் வந்து எழுதுறேன். அப்படியே இதுல வருஷம் போட்டா. ஓ ஓ பரவாயில்லையே, ம். அப்படியே பண்ணியிருக்காங்க. என்னாச்சு? ஏன்டா யாரும் இப்படி பாக்குறியா? சுபாஷ். சுபாஷ்? சுபாஷ் என்ன மரவத்திரம் வைத்த கலவரமா? ஏண்டா இப்ப இருந்துட்டு வந்தேன். எப்ப பாரு திங்கிறது பேசுறது. அது இல்லடா, சுபாஷ் குழிக்குள் விழுந்துட்டாடா. தூக்கிடாடா நிக்கிறிய இல்ல? இப்ப வழக்கமா நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் கீழே விழுந்துட்டேன் இல்ல குளிக்கல விழுந்துட்டானு டேய் பாத்துடா பையடா எந்திரா அப்படின்னு சொல்லி எழுப்பிடுவோம்ல, இல்ல கிட்ட போயாச்சும் என்னன்னு பாப்போம்ல. ஆனா இவங்க ஏற்கனவே அந்த குழிய பத்தி தெரிஞ்சவங்க மாதிரி அப்படியே மலை மாடு மாதிரி நிக்காங்க. அப்புறம் நாங்க அந்த குளிக்கிட்ட நின்று கத்தி கத்தி பார்த்தேன், சுபாஷ் சுபாஷ்ன்னு. நான் கேட்கவே இல்லை. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பாரு ஏறிங்க உட்காந்து இந்த இடத்தோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டோம். வெள்ளக்கார ஆட்சி காலத்திலேயே இந்த இடத்தோட டேஞ்சரை உணர்ந்து இந்த இடத்துக்கு பேரு டெவில்ஸ் கிச்சன் வச்சேன். டெவில்ஸ் கிச்சன்னா என்ன? சாத்தானின் சமையல் அறை. சாத்தான் என்ன சமைச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கிச்சன் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சாத்தானின் கக்கூஸ் வைக்க முடியும்? மூடிட்டு கதையை கேளுங்க தம்பி. இதோட ஆளா சுமார் 900 அடி இருந்து 2000 அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க 5 கிலோமீட்டர்னு, சில பேர் சொல்றாங்க இது பொத்துக்கிட்டு பூமியை விட்டு வெளியிலே போயிருங்கிறாங்க. யார் அந்த சில பேர்? சில பேர்னா யாரு? நாங்க தான். நானும் பக்கத்து கடைக்காரன ஏதாச்சும் உருட்டிட்டு இருப்போம். ஆனா பல்லு கருக அப்ப எதுதான் உண்மை? எது பல்லு கருகவா? ஏப்பா தம்பி, பெரிய மனுஷன் கூட பார்க்காம இந்த வார்த்தையை விடுற? நீ எல்லாம் மொட்டையா போயிருவ தம்பி. ஏற்கனவே முடியெல்லாம் கொட்டி சொட்டையா போயிட்டு இருக்கேன், இதுல மொட்டையா போயிருவேன் சாவோரியா? நொறுக்கிப்படுவேன் தம்பி. மண்டைக்கு மேல உள்ளது நம்பி வாழாத, மண்டைக்குள்ள என்னையா வாழ பேருன்னு இருக்கேன். சுபாஷ் உள்ள விடுறாரு, கவலையில இருக்கும். இந்த இடத்துல இந்த சட்டையெல்லாம் தேவையா? இப்ப விழுந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உள்ளூருக்கு முன்னாடி என் ஜாக்கெட்டை வாங்கி மாட்டிட்டு போச்சிட்டேன். அப்படி அவனுக்காக வருத்தப்படல, ஜாக்கெட்டுக்காக தான் வருத்தப்படுறேன். அப்படின்னு இல்ல, அவனுக்காக தான் வருத்தப்படுறேன். பட் ஜாக்கெட் இருந்தா கொஞ்சம் குளிருக்கு இடமா இருக்கும்ல நேரத்துக்கு, அதுக்கு சொல்றேன். ஏன் தம்பி, ஜாக்கெட்டே எத்தனை ஒண்ணுதான் இருக்கு, அது எப்படி குளிருக்கு இடமா இருக்கு? ஐயோ அங்கிள், நீங்க சொல்றது பொம்பளை ஜாக்கெட், நான் சொல்றது ஆம்பளை ஜாக்கெட். என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப உங்க ஊர்ல ஆம்பளை ஜாக்கெட் போடுவீங்களா? ஏப்பா இப்ப என்ன காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு கிக்கி பிக்கிங்கிற உடனே அந்த கைதி படத்துல வர நெப்போலியன் மாதிரி இருக்குங்கிறாங்க. சும்மா வரேன் இல்ல நொறுக்கி போடுவேன். ஏய் டேய், என்னடா இங்க சத்தம்? டிக்கேதாரா? ஏடா உங்களுக்கு கேரளால இடமே கிடைக்கலடா, இங்க விடாதோட தள்ளி விட்டுருக்கிய? ஐயோ டாகலாவோட தள்ளிடல சார், அவளா தடுக்கி விழுந்துட்டான். எங்க எங்க ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வந்துச்சு. அவருக்கு வந்து இங்கதான் அது வந்து. என்ன அவர்கிட்ட இருக்க? என்ன சரக்கடிக்கு போயிட்டாடா? இல்ல சார், அது வந்து அவர் வரும்போதே எங்க பையன்கிட்ட சொல்லி ஓசில சரக்கு வாங்கி குடிச்சுட்டு தான் சார் வந்தாரு. அப்படியா? அப்ப நமக்கு வாங்கி வச்சிருப்பேன். சரி எங்க அது வந்து அதான் சார், குடிச்சிட்டு போதையில குழி எட்டி பார்த்தாரு, விழுந்துட்டாரு சார். என்ன சொல்ற? அவரு விழுந்துட்டாரா? அவரோட யாரோ குடிச்சு தள்ளிட்டா. அவருக்கு என்ன அவனை சொல்றீங்க? அவர் நல்ல போலீஸே கிடையாது. 10ஆவதுக்கு பசங்களை போட்டு அடிச்சாரு, அந்த கேங்ல அவனும் தள்ளி விட்டுருப்பேன். இல்லைன்னா அந்த கேங்ல நீ தான் வயசான பயலா இருக்க, எந்திரிச்சு கிளம்புடா சொட்டேன்னு திட்டினதுக்காக நான் கூட தள்ளி விட்டுருக்கலாம். யோ நிலம புரியுதா இல்லையா? குளிக்கல கிடக்கிற உயிரோட இருக்காடு ஊருக்கே தெரிஞ்சு வச்சு 10ஆவதுக்கு எங்கால ஒருத்த உள்ள கிடக்க, எவனாச்சும் இறக்கி விட்டு தூக்கிட்டு வாயா. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க சார். எல்லாரும் பயப்படுறாங்க, குளிய பார்த்தா நமக்கே வீட்டை கிடக்குது. சின்ன பையன் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப என்னதான் விளாக்குற? பேசாம நீங்க இறங்குறீங்களா? எது நாடா? ஏடா குளிக்கல இறங்குற வயசான நடக்கு? பின்ன வேற என்ன பண்றது? தம்பி கண்ணாடி, நீங்க இறங்குறீங்களா? அது வந்து சார் உள்ள இறங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன சொல்ற? அது ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான் சார், இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது சரி, இந்நேரம் சுபாஷ் யாருதான் யோசிக்காம குதிச்சிருப்பேன். விழுந்தது சுபாஷ் தானே, அதான் யோசிக்கிறவள இருக்கு. அது வந்து சார் அப்படிலாம் ஒண்ணு. அப்படியே இருந்தாலும் நானே உள்ள இறங்கிருப்பேன். பாத்தியா பெருச பப்ள பிள்ளைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்துட்டாலே தேடி போய் லைக் பண்றாங்க. குழுக்குள்ள விழுந்தா சுபா இருப்பாங்களா? சரி இப்ப யாரதான் இறக்கி விடுறது உள்ள?
சார் நான் அடங்குறேன் சார். எது நீயா? ஏடா உனக்கு எனக்கு ஒரே வயசு தாடா. நீ எல்லாம் விட இருக்க வேண்டாம், ஏதாவது ஆகி போயிரு. ஓகே சார். சார் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவன் மட்டும்தான். அவனை எப்படியாவது பிடிச்சி இறக்கி விடுங்க. அப்படிங்கிற சரி, அவட்டே பேசி பார்ப்போம். சரி தம்பி, உடனே பார்த்தாலும் இந்த மலையாள படத்துல கேரம் போர்டை வச்சே பேய கிளப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால நீயே இறங்கு. ஓகே சார் நான் அடங்குறேன். நண்பனுக்காக நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறியா? உடனே ஜாக்கெட்டுக்கா? பெருமையா இருக்கியா? அடா அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். பரதேசி நாய் குதிக்கும் போதே என் ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு குதிச்சிட்டேன். அதை எடுத்துட்டு வரதான் போறேன். ஆனா இதுதான் புரியடா, தெரியாம பாராட்டி விட்டுடு. அது மட்டும் இல்லாம விஷயம் தெரிஞ்ச அவன் தம்பி போன் பண்ணி ஒரே அழுக. ஐய பாவா அண்ணனுக்காக அழுகிறா அவனுக்கு. ஆனா அதுக்குள்ள சார் Belt. போட்டிருந்த பெல்ட்டை என் தம்பி அதுக்குதான் அழுகிறேன். ரைட்டு, நல்ல தம்பி, நல்ல ஃப்ரெண்டு. சரி, இந்த வீடா போட சொந்தமா எதுவுமே வச்சிருக்க மாட்டாடா, பூரா ஓசியா வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த டூருக்கு வந்ததே ஓசிதான் சார். நான் தான் சாப்பாடு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலயும் வீட்டுல இருக்கும்போது 4 இட்லி தான் சார் திங்க. இங்க வந்து பார்த்தா 12 இட்லி 2 ஆம்லெட் திங்கிறேன். இப்ப புரியுதா நான் எப்படி உள்ள வந்தேன்னு? ஆஹா, என்ன திடீர்னு இப்படி ஆகுது? சுதி சுதி என்னடா அப்படியா? தைரியம் சாப்பிட்டு கேட்டு பாக்குறேன். என்னையாச்சு சார் அவருக்கு ஒடுக்கிருக்க வருதா சார்? ஒடுக்கு வருதா? என்ன ஸ்கூல் பே மாதிரி படிக்கிட்டு இருக்கியா? உள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே போயிட்டு வரது இல்லையா? உள்ள இறங்குறதுக்கு அப்புறம் தான் ஒட்டுக்கு வரும், ரெண்டுக்கு வரும், எல்லாம் வரும். கொஞ்ச நேரம் அடக்கிக்க சொல்லு. டேய் கொஞ்ச நேரம் அடைக்கடா. இல்லடா சுதி, டேங்க் வெடிச்சிரும் போல இருக்கு. சார் பாவம் டேங்க் வெடிச்சிட்டு போல இருக்கு. அட என்னடா வைங்க, சரி கயிறை லேசா லூஸ் பண்ணிட்டு அப்படியே அடிச்சு வர சொல்லு. என்ன சார் சொல்றீங்க? கீழே சுபாஷ் கிடக்குறாரு. அட அவன் கிடந்தாடையா, அடிச்சுட சொல்லியா? இதுக்காண்டியில மேல தூக்கிட்டு இருக்க முடியாது. டேய் குட்டா, அங்கடே அடிச்சு விடு வேண்டாம். அப்படியா? சரி. சுபாஷ், மறுபடியும் மழை வருது, கண்ணை முடிக்க. அட பாவத்து. என்னடா முடிச்சா? கயிறு இறக்க சொல்லவா? இறக்குங்க சார். டேய் ரொம்ப நேரமா சுபாஷோட சவுண்ட் கேட்கவே இல்லை. உனக்கு கேக்குதா? எனக்கும் கேட்கல, இருக்கு கூப்பிட்டு பாக்குறேன். சுபாஷ், சுபாஷ், எடா சுபாஷ். பேசுறான்டா. என்ன பேசுற? அது டேய் ஏதாவது பேசுறா? மூணார் போணும். என்ன 3 6? டேய் 3 6 முக்கரண்டி பாருங்கறாடா. அப்படியே சொல்ற? குழிக்குள்ள விழுது டாக்கு கொழு போடுதா பாத்தியா? வீட்டுக்கு போய் லாலேட்டம் படத்துக்கு. என்ன லாலேட்டம்? ஓ லாலிட்டா. டேய் 4 8 ஐயோ. சொல்றான்டா. அப்படியே சொல்ற? பாரதேசரா யார அப்படியே விட்டுக்கறடா. தம்பி அப்படியே எக்கால் இருக்கானு பாக்க சொல்லு. லாலிட்டன்னு சொன்னாங்க. அது போலீஸ்கார உள்ள விடுதாருல, அவர் இருக்காரான்னு பாப்பியாடா. அவரெல்லாம் காணோம். சவுண்டும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. தம்பி நான் இங்க தான் கிடக்குறேன். உன் ஃப்ரெண்டுக்கு கீழே எப்படியாவது நான் காப்பாத்துறா. இனிமேல் லஞ்சமே வாங்க மாட்டேன்டா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன்டா. எவ்வளவு நம்புடா பிளீஸ்டா, நான் கூட்டிட்டு போடா. இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? பட் நான் அன்னியன் பரம்பரை சார். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு என் கோர்ட்ல நோ மெர்சி. டேய் அவ தெரியுறாடா, லைட் அடிச்சு பாருடா. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரே ஏழலையா தான் எனக்கு. சேரும் சத்தியமா இருக்கடா. அம்மா என்னடாச்சு? ஏதோ கண்ணு தெரியுதுடா. அப்ப எல்லாரும் கண்ணு தெரியாம போயிட்டு இருந்தியா? அட ஏன் கண்ணுலடா, ஏதோ 2 கண்ணு மட்டும் ஏழலை கலர் தெரியுதுடா. அப்படியா? ஐயா விடுதல அப்படியே பாடி சதவி இருக்கு போ. சரி அப்ப 2 கடை மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டு வாங்கி காது கிடைக்கிறாரு தேடி பாரு. சரி கையில இறக்கு. என்ன சுபாஷ் எப்படி இருக்க? முதல் ஒண்ணு அர்ஜுன் மாதிரி கிடக்குறியாடா. ஆமா எங்கடா என் ஜாக்கெட்டு? வேர்க்குது கட்டி வச்சிட்டியா? ஆனா பாவி, நான் அதுக்காக தான் வந்தேன். எது கிழிஞ்சிருச்சா? ஐயா டேய், இவன் என் ஜாக்கெட்டை கிழிச்சு போட்டாடா. அட யாரா ஜாக்கெட்? நான் உடனே அங்கிட்ட வாங்கி தரேன், நீ வா. ஜாக்கெட் இல்லாம எப்படா? நான் வந்ததே அதுக்காக தான்டா. என்னால முடியலடா. ஐயா என்ன அழுற? சார் நீங்க ஒரு ஜாக்கெட் தர சொல்லுங்க, அப்பதான் வருவேன்.
தம்பி இது என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்ததுயா. யோ உன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த ஜாக்கெட் என்ன கொடுக்க சொல்றேன்? உன் பொண்டாட்டி வாங்கி கொடுக்க சொல்றேன். சும்மா ஒரு பேச்சு சொல்லியா? சரி இருங்க தம்பி, நான் என் ஜாக்கெட்டை தரேன், வாங்க. நெசமாவா? நெசமாத்தா வாங்க. கூப்பிடாம போயிடுவாரா? ஐயோ கயிறு எப்படி கட்டுறதுன்னு மறந்து போச்சே. என்னவோ கயிறு எப்படி கட்டுறது மறந்து போச்சா? அதான் முடிச்சு போட சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது மறந்து போச்சா? ஐயா தம்பி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஆ, வலது கையை எடுத்துக்கங்க, ஆ, அப்புறம் இடது கையை எடுத்துக்கங்க. சரி. ரெண்டு கையையும் ஒரு முறுக்கு முறுக்கி நடுவுல கொடுத்து ஸ்டடக்கு இழுங்க. இந்த எடுத்துக்கிறேன். ஐயோ என்ன அந்த பழைய சவுண்ட் கேக்குது? தம்பி என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரிதான் பண்ணேன். ஆனா கை மட்டும் தனியா வந்துருச்சுங்க. ஐயோ கை கரியா வந்துருச்சா? டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் சொன்னதான் செஞ்சேன். ரெண்டு கையையும் ஒரு முறுக்கு முறுக்கி நடுவுல கொடுத்து சடக்குன்னு ஒரு இழுத்தேன். ஐயோ கை பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. எடா சுபாஷ் கை பிச்சுக்கிட்டு வந்துருச்சா? அட ஓ தலையில இடி விழுவ, அவர் கையில என்னடா புடிச்சு போட சொன்னாரு? ஏன் கையில புடிச்சு போட்டா ஐயோ எது கையை பிச்சு விட்டாரா? டேய் என்னடா ஆடிட்டு இருக்க? உயிரோட போஸ்ட் பண்ண பண்ணிட்டு இருக்கியா? இந்த கிழவ கேட்டாடா? சரி சரி இருங்க சார். தம்பி என்ன தம்பி இந்த பாடம் எடுத்துற? உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு கட்டி கட்டி அந்த தம்பியை சீக்கிரம் கொண்டு வா. போச்சுடா. அப்படியே கையை கொண்டு வந்துரு. கொண்டு வரேன் கொண்டு வரேன். தம்பி என்னை அப்படியே கூட்டிட்டு போயியா? ஏன் நீங்களே சாவலையா? இவனுக்காக கையை உடைச்சேன். உனக்கெல்லாம் எதை உடப்பணும் தெரியாது. ஒழுங்கு எங்க இடத்துல செத்துப்போ. இல்லைங்க அட பாவி. இருங்க மாட்டிக்கிச்சு. ஐயோ இதுல 2 பேர் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், நான் இங்கே கடந்து சாக போறேன். இருங்க, இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குமே. இப்போ ஒருத்தர் வருவான் பாருங்க. இந்த சுபாஷ் குளிக்கல வந்ததுல இருந்து அந்த அபிலாஷங்கிறவன் பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். நம்மளாம் எதிர்பார்த்திருப்போம் கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து வேணுமோ கலக்க போறேன் அப்படின்னு. இப்ப எப்படி கலக்குறேன்னு பாருங்க. டேய் அபிலாஷ் அந்த இடத்துல நிக்காத, விழுந்துடுவ. அங்கிட்டு போ. டேய் கயிறை லூஸ் விடுறா. ஏடா கயிறை லூஸ் விடுறா. ஏடா இதுதான் வைக்கிற ட்விஸ்டா? இதுக்காக தான் அங்கே இருந்து நிக்க வந்தியா? அட ஒரு ட்விஸ்ட்ல டூ டாட்டி குதிக்க இத ஒக்க ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு தான் அவ்வளவு பில்டப் கொடுத்தியாடா? போய் தொலை ஆகுது. ஓகே, மேல வர போறோம். இட்ஸ் டைம் டு சிங் சாங். டேய் குட்டா வேணாம்டா. அட பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. ஆரம்பிச்சாடா சாடி அல்ல. அதையும் தாண்டி புனிதமானவை புனிதமானவை. அப்ப இவங்க 2 பேரும் காதலர்களா? சுப்பா விட்டுறத கூட பரவாயில்ல, அந்த பாட்டை போட்டவங்களை கேயா பாத்தி விட்டாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமிய தாளாட்டம் சாமிய நான் தானே புரியுமா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்தா அப்படியே இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிருங்க, ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் எல்லாரும் பத்திரமா இருங்க, குழியிலாம் பார்த்து போங்க, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பார்த்தா அப்படியே அம்மைய தாளாட்டம் சாமிய. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த குழியில விழுறது, அந்த அந்த கேரக்டரோட ஃபேஸ், ஆமா ஆமா அது எல்லாமே சூப்பரா. அந்த குழியெல்லாம் பண்ணதே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா. இந்த படம் ஐயோ பயங்கரமான ஒரு படம் இது. அது அந்த உள்ற சீனு இன்னும் அம்மா மைண்டுக்குள்ளேயே தான் இருக்கு, அது வெளியில போக அது மாட்டேங்குது. பார்த்ததுல இருந்து என்னமோ நம்மளே இதுக்குள்ள அடிச்சு அடிச்சு விழுந்தா மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஆனா இந்த மாதிரி விழுந்தா கிறுக்குத்தனம் நானும் காலேஜ் படிக்கும்போது பண்ணிருக்கேன், உங்ககிட்ட காட்டியிருக்கேன் ஆமா. ஒரு வீடியோ. போட்டோ எல்லாம் மலை மேல எல்லாம் அதாவது ஒரு நிக்கிறாங்க. மலை மேல ஏறி போற மாதிரி, ஆனா கொஞ்சம் வலிக்கு விழுந்தாலும் காலி தான். அந்த மாதிரி ஒரு மலையில தான் ஏறிட்டு இருந்தேன். அந்த கேவ் போற இடத்துல தானே அந்த ட்ரீ எல்லாம் இருக்குமே, அந்த வேர் வேறா ஒரு மாதிரி அந்த இடத்துல போட்டோ எல்லாம் அந்த எடுத்து இடத்துலயும் வச்சிருக்காங்க. photo எடுத்து வச்சிருந்தேன். நல்ல வேளை அங்க அந்த சைடு எல்லாம் விடலையா? நாங்க பாக்கல, இல்லைன்னா போயிருப்போம், தெரியாது. இருந்தா அவ்வளவுதான் போல இருக்கு. அப்போ இன்னொன்னு ஊட்டியில போய் இது பண்ணோம். ஊட்டியில வேற என் ஃப்ரெண்டு அவன் அங்கதான் இருக்கான். அங்க ஒரு மலை மேல ஏறி அதுல ஏதோ 2-3 கல் இருக்கும், அது வித்தியாசமான சவுண்டு கேட்கும். அதுக்காக கூப்பிட்டு போனா அது கொஞ்சம் அந்த பாறையெல்லாம் ஏறி தான் போனோம். கொஞ்சம் விழுகுனா கூட கண்டிப்பா விழுந்து மண்டை போட்டுருவோம், ஏன்னா அவ்வளவு ஹைட் அது. ஆமா, அது அப்படி இருக்கு கீழே ஏன்னா என் கூட வந்து ஒரு 5-6 பேர் வரமாட்டேன்ட்டாங்க. நான் ஒரு 3 பேர் தான் போனோம் எனக்கு தெரிஞ்சு. போய் அதை பார்த்துட்டு வந்தோம். எனக்கும் ஹைட்னா பயம்தான், ஆனா அது ஏதோ ஒரு ஆர்வ கலர்ல போயிருக்கேன். ஆனா அது பார்க்கும்போது இப்பதான் நினைக்கிறேன், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்.
நான் வந்து குழிக்குள்ள வந்துட்டாங்கன்னு இடுக்கு முடுக்கா இருக்கும் போல இருக்கு. அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த இதுல அந்த ஆல்டோ அந்த ஆள் குழாயிட்டு ஒரு இது குழந்தைலாம் விழுந்து அந்த மாதிரி நினைச்சேன் நானு. பார்த்தா அது என்னன்னா அப்படி இருக்குது. அவர் அதுல நின்னுட்டாரு. இன்னும் போயிட்டே இருந்திருந்தா அவ்வளவுதான் போல இருக்கு. இன்னும் போயிட்டே இருக்கு அதோட தூரம். அதான் லக்கு தான் அது. ஒரிஜினலா போனவங்களோட நிலைமையா நினைச்சாதான் பயமா இருக்கு உண்மையாவே. சூப்பரா பண்ணிருந்தாங்க கேட்டன்ஸ், உண்மையில நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்